ஓம் நமச்சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிவேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில் இந்த ராசிக்கு இந்த ராசி பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இன்று மகர ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணைவர்களாக அமைந்தார்களானால் நன்றாக இருக்கும், வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும், நீண்ட நாட்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வாழ்க்கையில் எவ்வாறு சாதனை புரிவார்கள் என்பதை பார்ப்போம். மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். மகர ராசிக்கு களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதி சந்திரன். அந்த 7ஆம் இடத்து அதிபதி சந்திரன் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையை கற்பனை செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன சாதனைகள் புரிய வேண்டும், எவ்வாறு வாழ்க்கையில் வாழ வேண்டும், எப்பேற்பட்டவர்களை நாம் அணுக வேண்டும், எந்த தொழில் செய்ய வேண்டும், எவ்வாறு முன்னேற வேண்டும் என்று பலவிதமான கற்பனைகளுடன் வாழக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். அதே நேரத்தில் இவர்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி ரிஷபராசி சுக்கிரன். அதே நேரத்தில் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது இவர்களுடைய ராசிக்கு நேரடியான 9ஆம் ராசி கன்னிராசி, ஆனால் 10ஆம் ராசி துளாராசி. துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன், ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். முழு யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுக்கிரனாகப்பட்டவர் மகர ராசிக்கு மிக மிக வேண்டப்பட்டவர். 5க்கு அதிபதி சுக்கிரன், 10ஆம் அதிபதி சுக்கிரன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன். அதே நேரத்தில் 10ஆம் அதிபதியும் சுக்கிரன், ஜீவனஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், களத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனே மகர ராசிக்காரர்களுக்கு முழு யோகக்காரர் ஆவார். யோக ஸ்தானாதிபதி, யோகக்காரகன் சுக்கிரன் தான் மகர ராசிக்காரர்களுக்கு. அந்த சுக்கிரனாகப்பட்டவன் ஆதிபத்தியத்தை பொறுத்தவரையில் 5ஆம் ஆதிபத்தியத்தையும், அதே வேளையில் 10ஆம் ஆதிபத்தியத்தையும் எடுத்துக்கொள்கிறார். இவ்வாறாக சுக்கிரனை பொறுத்தவரையில் மகர ராசிக்காரர்களுக்கு 2 ஆதிபத்தியங்களை பெறுவதால், சுக்கிரனே களத்திராதிபதியாக வருவதால், களத்திரஸ்தானாதிபதி சந்திரனாக வருவதால் இவர்களுக்கு இல்வாழ்க்கையில் மிகுந்த ஒற்றுமையும் நேர்மையும், அதே நேரத்தில் இவர்களுக்கு பிடித்தமானவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதில் இவர்கள் குறிக்கோளாக இருப்பார்கள். அவ்வாறு இருப்பவர்களையே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்பேற்பட்டவர்கள் மகர ராசிக்காரர்கள். அப்பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்ற துணைவர்கள் அல்லது துணைவர், வாழ்க்கை துணை எந்த ராசியில் அமைந்தால் இவர்களுக்கு நன்றாக இருக்கும், உறுதுணையாக இருக்கும், ஏற்றதாக இருக்கும், ஏற்றுக்கொள்வதாக இருக்கும் என்று பார்த்தோமானால், மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த இல்வாழ்க்கை துணைவர்களாக அமையக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்கள் இவர்களுடைய ராசியாதிபதி சனி பகவானுக்கு சுக்கிரன் மிக மிக வேண்டப்பட்டவர், நட்புடன் விளங்கக்கூடியவர். அதே நேரத்தில் மகர ராசிக்கு திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியின் ராசி ரிஷபராசி. ரிஷபராசி 1ஆம் திரிகோணாதிபதி என்றால் 5ஆம் அதிபதி 2ஆம் திரிகோணாதிபதி. திரிகோணாதிபதிகள் ஒருவருக்கொருவர் வாழ்க்கை துணைவுகளாக அமைந்தார்களே ஆனால்
வாழ்க்கை மிக மிக வெற்றிகரமாக அமையும். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அவ்வாறு எடுத்துக்கொண்டோமானால் முதல் சாய்ஸ் என்று சொல்வார்கள், முதல் விருப்பம். அவ்வகையில் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்கள் 5ஆம் ராசியாகவும் வருவதால், சுக்கிரனே ஆதிபத்தியமாக பெறுவதால் இவருடைய இல்வாழ்க்கை துணைவர்களாக அமைவதில் எவ்வித குற்றமும் இல்லை. அதே நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள், கற்பனை திறன் வாய்ந்தவர்கள், எந்த ஒரு காரியத்திலும் சாதிப்பதில் குறிக்கோளாக இருப்பார்கள், சாதனையாளர்களாக திகழ்வார்கள். மிகவும் கடினமாகவும் தன்னுடைய உழைப்பில் தான் முன்னேற வேண்டும் என்பதில் மிகவும் குறிக்கோளாக இருப்பதனால் இவர்களுடைய மனநிலையும் அவர்களுடைய மகர ராசிக்காரருடைய மனநிலையும் ஏதுவாகவே அமையும். இவ்வாறு இருப்பவர்கள் வாழ்க்கையில் ஒன்றிணைந்தார்களானால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் வெற்றிகரமாக அமையும், சந்தேகமில்லை. ஒற்றுமையாக அமையும், தீர்க்கமாக அமையும், மக்களை பெறுவார்கள், நீண்ட நாட்கள் வாழ்வார்கள். அதை தவிர தங்கள் வாழ்க்கையில் எடுத்த குறிக்கோளை, தாங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடத்தக்கூடிய தொழிலை மிக சுலபமாக, அதே நேரத்தில் மிகவும் சுபமாக, வெற்றிகரமாக இருவரும் இணைந்து வாழ்க்கை நடத்தி வெற்றி காண்பார்கள். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. எப்படி பார்த்தாலும் இருவரும் மித்ர ராசிக்காரர்களாகவே அமைவதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை நடத்தி முடிப்பார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள், ஒன்று மகர ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தால் ரிஷபராசிக்காரர் பெண்ணாக இருக்கலாம், அல்லது ரிஷபராசிக்காரர் ஆண்களாக இருந்தால் மகர ராசிக்காரர் பெண்ணாக இருக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். இவ்வாறாக அமையும்போது இவருடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் வெற்றி பெறும், நீண்ட நாட்கள் வாழ்வார்கள். நீண்ட மக்கள் செல்வத்துடனும் பொருட்செல்வத்துடனும் சொத்து சுகங்களை சேர்த்து மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றி காண்பார்கள் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, வாழ்க்கை துணைவர்கள் என்று வரும்போது ரிஷபராசி வந்து விடுகிறது. சரி, இதே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு தொழில் புரிய வேண்டும், தொழிலில் மேன்மை புரிய வேண்டும், தாங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலாக அமைய வேண்டும், அல்லது கூட்டாளிகளாக அமைய வேண்டும், கூட்டு தொழிலில் ஒரு நபர் வந்து இணைய வேண்டும் என்று எடுத்துக்கொண்டோமானால் இவர்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி மிக சரியாக பொருந்தும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் விஷயத்தில் செய்தொழில் எதுவாக இருந்தாலும், ஒருவேளை மகர ராசிக்காரர்கள் சுயமாக ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒருவேளை அதே செய்தொழிலில் தனக்கு உறுதுணையாக ஒரு பார்ட்னர்ஷிப் அமைய வேண்டும், பார்ட்னர் அமைய வேண்டும், பிஸ்னஸ் பார்ட்னர் அமைய வேண்டும், கூட்டு தொழிலில் இணைந்து தான் செய்யக்கூடிய தொழிலை பெரிய அளவில் செய்து அதில் வெற்றி காண வேண்டும் என்று நினைத்தார்களேயானால் நிச்சயமாக துளாராசிக்காரர்களை இணைத்து கூட்டாளிகளாக இணைத்து தங்களுடைய வியாபாரத்தை துவங்கலாம், நடத்தலாம். வெற்றிகரமாக அது நடக்கும், லாபம் பெறும், வெற்றியை நோக்கி பயணம் செல்லும். எவ்வாறு என்று கேட்டீர்களானால், துளாராசிக்கு சரியாக எண்ணும்பொழுது 4ஆம் ராசி சுகஸ்தானமான ராசி மகர ராசி. மகர ராசியிலிருந்து எண்ண வரும்போது 10ஆம் ராசியாக, ஜீவனஸ்தானமாக, தொழில் ஸ்தானமாக, கர்மஸ்தானமாக 10ஆம் ராசியாக துலாம் ராசி அமைவதால், அதுவும் சுக்கிரனுடைய அமைப்பு பெற்ற ராசியாக துலாம் ராசி திகழ்வதால் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏதுவாக இருப்பார்கள், வியாபாரத்திற்கும் தொழில் துறைக்கும். இவ்வாறாக மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் பெரிய அளவில் வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணினீர்களானால் துளாராசிக்காரர்களை
தங்களுடைய தொழிலில் இணைத்து கொள்ளலாம். பார்ட்னர்ஷிப் தொழிலும் இணைத்து கொள்ளலாம், கூட்டு தொழிலும் இணைத்து கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மகர ராசி அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களாக எந்த ராசியை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதே நேரத்தில் தாங்கள் ஒரு தொழில் துவங்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும் என்றால் எந்த ராசியை இணைக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் தாங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பயனடைவீர்கள் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.